ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சித்ராவும் கௌதமும் பணம் இருக்க திமிரில் ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு போனாங்க இல்லையா கோவிலில். இதை நினச்சி சூர்யாவும் மகாவும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட, இங்கே பாருங்க சூர்யா, அவன் தான் பணம் இருக்கிற திமிரில் நம்மக்கிட்ட சவால் விடுறானா. நீங்கள் எதுக்காக சூர்யா அவன்கிட்ட சவால் விட்டீங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா சூர்யா? எதுக்காக சவால் விட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட கேட்கவும், சூர்யா இருந்துட்டு, இங்கே பாரு மகா, கண்டிப்பாக இந்த சவாலில் நம்ம ஜெயிக்கிறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மகா இருந்துட்டு, எப்படிங்க இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம 3 மாதத்தில் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம சூர்யா இருந்துட்டு, கண்டிப்பாக முடியும் மகா, இது எல்லாம் முடிக்கிறதுக்கு உங்கள் அக்காவால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம மகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன என் அக்காவால் முடியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சூர்யா, தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், சூர்யா இருந்துட்டு எல்லாமே சொல்கிறாரு. என்னன்னா, ஐஸ்வர்யா வச்சு தான் இந்த பிளானே நடத்தணும். நம்ம கிட்ட இருந்து எப்படி ஏமாற்றி நம்ம சொத்தெல்லாம் வாங்கினானோ அதே மாதிரி ஐஸ்வர்யா வச்சு அவனை நம்ப வச்சு எல்லாத்துலேயும் எல்லா பேப்பர்லேயும் அவனை கையெழுத்து போட வைக்கணும். கண்டிப்பாக இது ஐஸ்வர்யாவில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஐஸ்வர்யாவுக்கு நம்ம மகாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்க? ஐஸ்வர்யா இதில் மாட்டிக்கினானா என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், சூர்யா இருந்துட்டு, ஐஸ்வர்யாவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராமல் இந்த பிளானை போட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக முடிக்கிறோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸையும் கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் கொண்டு வரணும். இதை வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கண்டிப்பாக இது பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் இது எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க. அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ கீழே இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் கொடி கட்டி பறக்கோங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சூர்யாவை என்கரேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சித்ராவும் கௌதமும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா அத்தை நீங்கள் எங்கே போனீங்க? உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எங்கே போனீங்க? மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாமா ரொம்ப எழிச்சு போன மாதிரி இருக்கீங்களே, வாங்க நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுவீங்க. அத்தை நீங்களும் வாங்க அத்தை, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி 2 பேருமே கூட்டிகிட்டு டைனிங் டேபிளில் போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு கிளாஸையும் 2 கிளாஸை எடுத்துகிட்டு வந்து சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் ஒவ்வொன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெறும் தட்டை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வைக்கிறாங்க. அத்தை நான் பிரியாணி செஞ்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அத்தை. மாமா நீங்களும் சாப்பிடுங்க மாமா, எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறீங்களா? மாமா அந்த மாதிரி கேட்கவும், கௌதம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, இவகிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக பிரியாணியை எடுத்து ஊட்டுற மாதிரியே, நல்லா இருக்கா ஐஸ்வர்யா, நீ செஞ்சது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கு மாமா, நீங்களும் சாப்பிடுங்க மாமா, நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க, நிறைய செஞ்சுருக்கேன் உங்களுக்காக, நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூஸும் செஞ்சுருக்கேன் மாமா, உங்களுக்காக நான் ஜூஸை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம சித்ராவையும் கௌதமையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே வேலை செய்கிற எல்லாருமே நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்து பயங்கரமாக பயந்துட்டே இருக்காங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொன்ன விஷயத்த எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறாங்க. ஒரு வைத்தியராக நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மாறி நம்ம சித்ரா இருந்துட்டு எந்த வைத்தியரை பார்க்க போனாரோ அந்த வைத்தியர் இருந்த இடத்துக்கே நம்ம கோடீஸ்வரியும் போகிறாங்க. போன உடனேயே அவங்க வேலையாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்த மருந்து வந்து ஓவராக டோஸ் கொடுத்து அவள் பைத்தியமாயிட்டா அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அவள் குணமாகிறதுக்கு ஏதாச்சும் மாற்று மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல கோடீஸ்வரி தான் இருக்காங்க. அவரோட சிசிய நான், நீங்கள் என்ன சொன்னாலையும் என்கிட்ட சொல்லுங்கள், அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சித்ராவையும் கௌதமையும் ஏமாற்றி கோடீஸ்வரி இருந்துட்டு எல்லா உண்மையும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்ட உடனே இந்த மருந்தை கொடுங்க, இன்னும் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக இந்த வியாதி வந்து சரியாயிடும், அப்படி சரியாகலைன்னா திரும்ப என்னை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு போகிறாங்க. போன உடனேயே நம்ம கோடீஸ்வரிக்கு பயங்கரமாக சிரிப்பாக வருது. ஏன்னா நம்ம சித்ராவையும் கௌதமையும் ஏமாத்திட்டீங்க இல்லையா, அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் மகா கிட்டேயும் சூர்யா கிட்டேயும் விஷயத்த சொல்லவும், இந்த விஷயத்த இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா இருந்துட்டு ஒட்டு கேட்டுடுறாங்க.
ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு எதையோ இந்த நம்ம அனாமிகாவையும் விஜயையும் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். அனாமிகா ரொம்ப பாவம், நம்ம தான் அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அனாமிகாவுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காவும். என்ன இவங்க நம்மளை பார்த்துட்டாங்களோ, அதனால தான் இப்படி நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களோ, இவங்கெல்லாம் இப்படி பேச மாட்டாங்களே, பேசுகிற ஆளும் இல்லையே, இவங்க என்னை பார்த்துட்டுருக்காங்க போல், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கிளம்பலாம் அங்கேருந்து, அதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனாமிகா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வயிறு குலுங்க சூர்யாவும் மகாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிரபா, நீங்க எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொன்னாலும் நானும் சிரிப்பேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நல்லா சிரிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நைட் ஆகுது. நைட் ஆனது உடனேயே நம்ம மகாவும் சூர்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மகா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னே வரணும். அந்த கௌதமை அந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும், அந்த சவாலை ஜெயிச்சுட்டு அவனை அடிமை மாதிரி என்கிட்ட நான் வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மகாவும் சூர்யாவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யா கிட்ட மாட்டி பாடாப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா மகாவையும் சூர்யாவையும் பார்த்து ரொம்பவே பூரிச்சு போயிருக்காங்க. தன்னோட பேரன் வாழ்க்கை இப்படி இருக்காதோ அப்படின்னு நினைச்சு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன், இப்பதான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாட்டியும் சூர்யாவும் மகாவையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ராஜலட்சுமி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த நாளுக்காக தான் நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னால தான் இவங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அது நான் அவங்கள பிரிக்காம இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல மாமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ராஜலட்சுமி இருந்துட்டு தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காயத்ரி இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நீங்க வேணும்னு எதுவுமே பண்ணலையே, அந்த சூழ்நிலையில அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு, அதனால நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, அது தப்புன்னு நம்ம இப்போ உணர்ந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் என்னக்கா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை, எதுக்காக நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கல்ல, நம்ம அதை மட்டும் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு மகாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனேயே நம்ம மகா இருந்துட்டு, என்னாச்சுக்கா, எதுக்காக கால் பண்ணியிருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பதறி போய் ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும், ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருக்கா, இங்கே பாரு மகா, சித்ராவும் கௌதமும் அந்த வைத்தியரை பார்க்க போனாங்க, ஏதோ ஒரு மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, இது என்ன மருந்து, நான் சாப்பிடலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல மகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, அது சத்து மருந்து தான், உனக்காக நம்ம அம்மா தான் அந்த வைத்தியர் மாதிரி நடித்து அந்த மருந்தை கொடுத்துருக்காங்க, நீ தைரியமாக சாப்பிடுக்கா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. இனிமே பாரு அவங்கள என்ன வழி பண்ணுறேன்னு பார்த்துக்கோ மகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் சேஃபாக இருந்தால் அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம மகாவும் சூர்யாவும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.